புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். எப்பா தாங்க முடியலடா சாமி, போய் செங்கோட்டையனை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்கப்பா. நம்ம மீது ஏன் இப்படி ஒரு கோபத்தில் இருக்கிறாரு? வேறு ஏதாவது கசப்புத்தன்மை இருந்தால் உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம். ஏன் இப்படி முரண்டு பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறாரு? நீங்கள் போயிட்டு யாராவது செங்கோட்டையனை பேசி சமாதானப்படுத்தி அவர் கூல் பண்ணுங்க அப்படின்னு முக்கிய சீனியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவு போட்டார். அந்த அடிப்படையில் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கடம்பூர் ராஜு உள்ளிட்டவர்கள் செங்கோட்டையன் கிட்ட உட்கார்ந்து சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரிலேயே பக்கத்தில் உட்கார்ந்து கடம்பூர் ராஜு சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதன் பிறகு சமரசம் ஆனாரா ஆகலையா அப்படிங்கிறது வேறு கதை. ஆனால் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சபாநாயகர் அப்போ ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு ஆதரவாகவும் எதிர்கட்சி எம்எல்ஏவுகளுக்கு பேசுவதற்கு நேரம் கொடுக்கறது இல்லை. இது ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார். ஒரு ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய சபாநாயகர் அப்பா பார்த்தீங்கன்னாக்கா நடுநிலையாக செயல்பட மாட்டேங்கிறார். அப்படிங்கிறதுனால ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் மூலியமா கொண்டு வரப்பட்டது கடந்த ஜனவரி மாதம். அதன் அடிப்படையில் இன்று வாக்கெடுப்பு நடந்தது. குரல் வாக்கெடுப்பு 2 முறையும், ஓட்டு போடக்கூடிய முறையில் வாக்கெடுப்பும் நடந்தது. அந்த அடிப்படையில் ஆளுங்கட்சி ஜெயிச்சாங்க, அதிமுக அதாவது எதிர்கட்சி தோற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் அப்பா நடுநிலையாக செயல்பட மாட்டேங்கிறார். அப்படிங்கிறதுனால தான் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இது மக்களே அறியணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த விஷயத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு கட்சியினுடைய அதாவது அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திக்கிற போது குறிப்பிட்டிருந்தார். 2.51 நிமிடம் அதாவது 2 மணி நேரம் 51 நிமிடம் பேசப்பட்ட அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பதிவான அந்த பதிவு எங்களுக்கு கொடுங்கன்னு சீனியர்களை அனுப்பி நாங்கள் கேட்டு பெற்ற போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 42 நிமிடம் பதிவு கொடுத்தாங்க. அந்த 42 நிமிடத்தில் 40 நிமிடம் ஆளுங்கட்சி தரப்பில் பேசப்பட்ட அமைச்சர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசப்பட்ட பேச்சு தான் இருந்தது. நான் பேசியது 2 நிமிடம் தான் இருந்தது. நாங்கள் பேசிய அத்தனை விஷயங்களும் கட் பண்ணிவிட்டு 2 நிமிடத்துக்கு உண்டான குரல் பதிவு தான் நாங்கள் இருந்தது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருப்பார். செங்கோட்டையன் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கிறதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் செங்கோட்டையனை சமரசம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக அதிமுக சார்பாக எம்எல்ஏக்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்தது. அப்போதும் செங்கோட்டையன் அவர்கள் அந்த கூட்டத்தை தவிர்த்தார். செங்கோட்டையன் அந்த கூட்டத்தை தவிர்த்து நேரடியாக சபாநாயகர் அறைக்கு சென்று அவருடன் பேசியிருக்கிறாரு. என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியல. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு பரபரப்பும் இருந்தது. இன்று சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக நமக்கு வாக்கு செலுத்துவாரா இல்லையான்னு தெரியல, நீங்கள் போயிட்டு அவரை சமாதானப்படுத்தி பேசுங்க அப்படின்னு கடம்பூர் ராஜு, எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்களை அனுப்பி எடப்பாடி பழனிசாமி சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. கடைசியில் என்ன நடந்தது? இது கட்சியில் வரும்போது நான் கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் கட்சிக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தியிருக்கிறார். அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இன்று நடந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசியிருக்கிறதாக தகவல் இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். கட்சியில் வருகின்ற போது கட்சியை விட்டு கொடுக்காமல் கட்சியினுடைய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், சீனியர்கள்லாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் தான் அது கட்சிக்கு அழகு அப்படிங்கிற அடிப்படையில் அது ஜனநாயக கடமையும் கூட. மக்களுக்கு ஆற்றக்கூடிய ஒரு பணியாக நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம பிரிந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். எங்களுக்குள்ள செங்கோட்டையனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த மனக்கசப்பும் கிடையாதுங்க. நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். எங்களை எந்த சக்தியாலும் பிரித்து விட முடியாது. 2026 நாங்கள் அதிமுக சார்பாக ஆட்சி அமைக்க போகிறோம், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எங்களை எந்த தீய சக்தியாலும் பிரித்து விட முடியாது அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனும் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்து செங்கோட்டையன் வெளிவருகின்ற பொழுது செய்தியாளர்கள் கருத்து கேட்பதற்காக மைக்கை நீட்டிய போது எப்பா விடுங்கட சாமி, ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காரில் ஏறி புறப்பட்டு விட்டார். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மீது இருந்த அந்த கசப்பு, கோபம் இதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு கட்சி ஒன்றுபடணும், கட்சி நம்ம விட்டு கொடுக்க
முடியாதுங்கிற ஒரு மனப்பான்மையில் சமரச பேச்சுவார்த்தை ஈடுபட்ட அந்த சீனியர்களுடைய பேச்சை கேட்டு சமரசமாகிவிட்டாரா செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குகின்ற அந்த நேரத்தில் கட்சிக்குள்ள இப்படி உட்கட்சி பூசல் இருந்தால் இது ஆளுங்கட்சிக்கும் சரி மற்ற கட்சிகளுக்கும் இது நம்ம நம்மளே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருவோம் அப்படிங்கிற நிலையில சமரசமாக போய்விடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சமரசமாக நம்ம போயிடுவோம், நம்ம கட்சிக்கு எதிராக நம்ம எப்பவுமே நம்ம முன்னிறுத்த போகிறது கிடையாது, கட்சி வேறு, சொந்த பிரச்சனைகள் என்பது வேறு, மனக்கசப்பு என்பது வேறு, கட்சியில் வருகின்ற போது ஒற்றுமையாக செயல்படுவோம் அப்படிங்கிறதா செங்கோட்டையனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, செங்கோட்டையனும் என்னையும் பிரித்து விட முடியாது, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், நீங்கள் வேறு மாதிரியான செய்தியை போட்டுக்கொண்டு இருக்காதீங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தோட இன்று செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார். எது எப்படியாக இருந்தாலும் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு கசப்பில் இருக்கிறது அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ரியாக்ஷனில் இருந்து புரிகிறது. ஏன்னா கடந்த காலங்களில் அவர் எம்எல்ஏக்களாக இருந்த போதும் அமைச்சராக துறை ரீதியான அமைச்சராக இருந்தபோது கூட செங்கோட்டையன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டது இல்லை என்பது மக்கள் நன்கு அறிவார்கள், பல்வேறு மூத்த தலைவர்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் தற்போது இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம், ஈரோடில் இருக்கக்கூடிய அந்தியூரில் தனக்கு எதிராக செயல்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதா முக்கிய குற்றமாகவும் முக்கிய பிரச்சனையாகவும் செங்கோட்டையனுக்கு மனக்கசப்பாகவும் இருக்கிறதுங்கிறதா மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. அந்தியூரில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்து விட்டது, அது செங்கோட்டையனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்கிறதுனால தான் இப்படி ஒரு கோபம் எடப்பாடி மீது இருக்கிறது. இது காலப்போக்கில் சரியாயிடுங்க, அவர் சமரசம் பண்ணி நடந்த விஷயத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறதோ இல்லை சமரச பேச்சில் ஈடுபட்டு செங்கோட்டையனை சமரசம் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி பல தூண்டுகோலும் விட்டு அனுப்புகிறாரு. ஏன்னா செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவர், ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய அவருக்கு எதிராக அவருடைய தொகுதியிலேயே பல நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான நிர்வாகிகளை போட்டிருக்கிறார். அப்படிங்கிறதுனால தான் செங்கோட்டையன் மிகப்பெரிய மன வருத்தமாக இருந்தது. அதனால தான் கடந்த ஓரிரு வாரங்களாக எடப்பாடி மீது ஒரு கசப்போட ஒரு மன வருத்தத்தோட நடந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இன்று அதற்கு ஒரு தீர்வாக செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மீது எந்த விதமான கசப்பும் இல்லை, எந்த விதமான மன வருத்தமும் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இன்று வாக்கு செலுத்தியிருக்கிறார். இது கட்சியில் வருகின்ற போது நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை செங்கோட்டையன் எடுத்திருப்பதாக தகவல் வருகிறது. பொறுத்து பார்க்கலாம். கட்சி ஒன்றுபட்டால் அந்த கட்சிக்கு அழகு 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து ஒரு பலமான கூட்டணி அமைப்பதற்கும் ஒரு ஏதுவாக இருக்கும். இன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்த வகையில், கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த வகையில் அவருடைய செயல்பாடு இருந்தது கண்டு இது ஒரு திருப்பு முனையாக இருந்ததாக பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விரைவில் அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒன்றிணையக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி நெருங்குகின்ற பொழுது கட்சிக்கு வலுவான ஒரு கட்டமைப்பாக உருவாகும். 2026 தேர்தலில் இவங்க வைக்கக்கூடிய மெகா கூட்டணியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.